நமது முன்னோர்கள் காலையில் எழுந்தவுடன் டீ காஃபி குடிக்கும் பழக்கம் இல்லாத காலத்தில் முதல் நாள் இரவு தண்ணீரில் ஊற வைத்த பழைய சாதத்தை குடித்துவிட்டு தான் தங்களது அன்றாட வேலைகளை தொடங்கினார்கள். அன்று ஏழைகளின் உணவு என்று ஒதுக்கப்பட்ட இந்த பழைய சாதத்தை இன்று மேற்கத்திய நாடுகள் ஃபெர்மெண்டட் ரைஸ் பழைய சாதம் என்ற பெயரில் ஒரு சூப்பர் ஃபுட்டாக கொண்டாடி வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் இந்திய அறிவியல் நிறுவனங்களின் ஆராய்ச்சிகள் இந்த எளிய உணவில் உள்ள அசாத்திய மருத்துவ குணங்களை கண்டு வியந்துள்ளனர். உங்களது குடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த ஒரு எளிய உணவு எப்படி அசுர வேகத்தில் உயர்த்துகிறது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமைத்த அரிசி சாதத்தை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கும் போது அங்கு நொதித்தல் என்ற அற்புதமான வேதியியல் நிகழ்வு நடக்கிறது. இதன் மூலம் காற்றில் உள்ள நன்மை செய்யும் லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள் சாதத்தில் பல பில்லியன்களாக பெறுகின்றனர். இயற்கை ப்ரோபயோட்டிக் கடைகளில் விற்கும் விலையுயர்ந்த ப்ரோபயோட்டிக் மாத்திரைகளை விட பழைய சாதத்தில் பல மடங்கு அதிக அளவில் உயிருள்ள நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளனர். இவை குடலில் உள்ள தீமை செய்யும் பாக்டீரியாக்களை அழித்து செரிமான மண்டலத்தை சீராக்குகின்றனர். அல்சர் மற்றும் அசிடிட்டி நிவாரணம் பழைய சாதத்தில் உள்ள குளிர்ச்சி தன்மை மற்றும் காரத்தன்மை ஆல்கலைன் நேச்சராக இருக்கிறது. வயிற்றில் அதிகப்படியாக சுரக்கும் அமிலத்தை கட்டுப்படுத்துகிறது. இதனால் நாள்பட்ட வயிற்றுப்புண் மற்றும் நெஞ்செரிச்சல் மிக வேகமாக குணமாகும். நொதித்தல் முறையினால் இந்த சாதத்தில் உள்ள நார்ச்சத்து மிகவும் மென்மையாக மாற்றப்படுகிறது. இது குடலின் இயக்கத்தை எளிதாக்கி பல வருடங்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. நமது உடலின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியில் 70% மேலானது நமது குடல் சுவர்களில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்கள் தான் தங்கியுள்ளது. குடல் சுத்தமாக இருந்தால் மட்டுமே உடலின் இம்யூனிட்டி பலமாக இருக்கும். மெலனின் மற்றும் ஆக்சிஜன் உற்பத்தி பழைய சாதத்தில் உள்ள வைட்டமின் B6 மற்றும் B12 ஆகிய சத்துக்கள் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றலை தருகின்றனர். காலையில் பழைய சாதம் சாப்பிடும்போது அதில் உள்ள எளிதில் ஜீரணமாகும் கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு உடனடியாக தேவையான அசாத்திய ஆற்றலை வழங்குகின்றனர். இது நாள் முழுவதும் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். அரிசியை சமைத்த உடனே சாப்பிடுவதற்கும் அதனை இரவு முழுவதும் ஊற வைத்து பழைய சாதமாக சாப்பிடுவதற்கும் உள்ள ஊட்டச்சத்து மாற்றங்கள் 100 கிராம் அளவில் உள்ள பழைய சாதம் மற்றும் சூடான சாதத்தில் உள்ள இரும்பு சத்து 3.4 மில்லிகிராம் சூடான சாதத்தில் இருக்கிறது. பழைய சாதத்தில் 73.9 மில்லிகிராம் இருக்கிறது. கால்சியம் 21 மில்லிகிராம் சுடு சாதத்தில் இருக்கிறது. 850 மில்லிகிராம் பழைய சாதத்தில் இருக்கிறது. பொட்டாசியம் 50 மில்லிகிராம் சூடான சாதத்தில் இருக்கிறது. பொட்டாசியம் 839 மில்லிகிராம் பழைய சாதத்தில் இருக்கிறது. வைட்டமின் B12 and B6 மிக குறைவாக சூடான சாதத்தில் இருக்கிறது. மிக அதிகமாக பழைய சாதத்தில் இருக்கிறது. பழைய சாதம் சாப்பிட்டால் சளி பிடிக்கும், சைனஸ் வரும் அல்லது உடல் எடை கூடும் என்று கூறுவது முற்றிலும் ஒரு மூட நம்பிக்கையாகும். சமைத்த சாதத்தை விட பழைய சாதத்தில் கலோரிகளும் சர்க்கரையின் அளவும் மிக குறைவு என்பதால் இது உடல் எடையை குறைக்கவே உதவும். ஆனால் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பழைய சாதத்தை உருவாக்கக்கூடாது. அது நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்காது. மண்ணால் ஆன பானையிலோ அல்லது சாதாரண பாத்திரத்திலோ அறை வெப்பநிலையில் வைத்து மட்டுமே ஊற வைக்க வேண்டும். மேலும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது.